ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோ பொதுவாகவே ஓ லெவல் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் நாங்கள் சும்மா இருப்போம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அந்த டைமில் எங்களுக்குன்னு சொல்லிட்டு சில யோசனைகள் இருக்கும். நாங்கள் ஃபியூச்சருக்கு என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறோமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னோட லைஃப் என்னவா இருக்கும்னு சொல்கிற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடியவங்களுக்கான வீடியோ இது. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கட்டாயமாக கண்டினியூவாக இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை பற்றின இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்துடுறேன். ஃபர்ஸ்ட்டாகவே இந்த சேனல் பொதுவாக ஜப்பானில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். அதோடையே சேர்த்து ஸ்காலர்ஷிப் வீடியோஸ், எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவேன். ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கட்டாயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடையே சேர்த்து இன்னும் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் எனக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இன்னமும் வீடியோஸை நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்கிறதுக்கு முந்தைய நான் யாருன்னு சொல்கிறது சொல்லிடுறேன். நானும் என் ஸ்டடீஸை லோக்கலாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் ஸ்டடி பண்ணினேன். கண்டினியூவாக தமிழ் மீடியமில் தான் என் ப்ரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வர காட்டியும் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணினதும் நான் தமிழ் மீடியமில் தான். அதுக்கு பிறகு நான் படித்ததெல்லாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய்ட்டு தான் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்திருக்கிறேன். அங்கே தான் என் டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ணினேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி செஞ்சு கொண்டேன்னு சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னே இப்போ நாங்கள் மெயினான வீடியோ கண்டென்ட்டுக்கு போய்ட்டுருவோம். பொதுவாக நாங்கள் ஏ லெவல் முடிச்சிட்டோம்னு சொன்னால், அப்படி இல்லை ஓ லெவலில் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு டைம் போகிறதே எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி, ஐயோ நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேணும், எங்கேயாவது சொந்தக்காராக்கள் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான டிசிஷன்லேயே நிறைய பேர் இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி விஷயங்களில் நாங்கள் எங்களோட டைமை ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணும்னு சொல்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் சிந்திச்சு கொள்ள வேணும் 4 விஷயங்கள். நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்லேயே நீங்கள் இருக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறீங்களா, பிஸ்னஸ் ஒன்றை செய்ய போகிறீங்களா, ஒர்க் என்வாயன்மெண்ட்டுக்கு போக போகிறீங்களா, இந்த மாதிரியான 4 விஷயங்களில் நீங்கள் உங்களோட ஓன் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேணும். எந்த ஒருத்தர்கிட்டையும் இதை போய்ட்டு கன்சல்ட் பண்ணி நீங்கள் முடிவெடுக்காமல் முதல்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் எடுத்து இதை நீங்கள் சிந்திச்சுட்டு ஒரு டிசிஷனை எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்க. உங்களோட பெட்ஜ் இல்லை, பட் தென் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முந்தின பெட்ஜ், அந்த பெட்ஜில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க தான் கிட்டத்தில் ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்டுக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஹையர் ஸ்டடீஸுக்கோ என்ரோல் ஆகினவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அதுக்கு முந்தி வந்தவங்களுக்கோ இல்லை அதுக்கு பிந்தி இருக்கக்கூடியவங்களுக்கோ தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் பேசி பாருங்கள், இந்த விஷயத்தை எப்படி செய்யலும், எனக்கு இந்த ஐடியா இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி செஞ்சு கொண்டீங்க, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்க வேணும். இந்த மெயினான டிசிஷன் எடுக்க முந்தைய ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் மனசில் வச்சுக்கோங்க. மணின்னு சொல்கிறது எப்போவுமே சும்மா வரப்போகிறது இல்லை. நான் என் பேரண்ட்டுக்கிட்ட கேட்டதோடையோ இல்லை என் பிரதர்கிட்ட கேட்டதுக்கு பிறகோ டக்குன்னு அவங்க கொடுத்துட்றாங்கன்னு சொன்னால், அதை கையில் எடுத்ததுக்கு பிறகு இதோட வேல்யூவை கொஞ்சம் உணர வேணும். நாங்கள் ஒரு ஸ்டடீஸுக்குன்னு சொல்லிட்டு நான் அதை கேட்டு எடுத்துட்டேன்டா, நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்ட கட்டாயமாக நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்கிற டிசிஷனில் இருக்கணும். அந்த டிசிஷன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த மணியை எடுக்கவும் வேணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் வேணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்குன்னு சொல்கிற உங்களோட இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்டை கட்டாயம் நீங்கள் பிடிக்க வேணும். அதுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை தேடுங்க. அடுத்ததாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்போ இன்வால்வ் ஆக போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு நான் இந்த மணியை பே பண்ணி தான் செய்ய வேணுமா இல்லையான்னு சொல்கிறதையும் நீங்கள் தான் தருவ ரிசர்ச் ஒன்று பண்ண வேணும். பிகாஸ் எங்களுக்கு எல்லாருக்கிட்டேயுமே மாதிரி பொதுவாக ஒரு மொபைல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபோன்லேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மொபைல் கட்டாயமாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை ஃப்ரீயாக செய்ய ஏதாவது ஒரு வழிக்குதான்னு சொல்கிறத தேடுங்க. பொதுவாக இன்டர்நெட்டில் எல்லா விஷயமும் அவைலபிள். பொதுவாக பொம்பளை பிள்ளைங்களை நான் சொல்கிறேன், ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு குக்கரி கிளாஸ் அனுப்புறது, பேரண்ட்ஸே இனிஷியேட்டிவ் எடுத்து அனுப்பிடுவாங்க. பே பண்ணி வேறு பெரிய அமௌண்ட் பே பண்ணுவாங்க அந்த குக்கரி கிளாஸுக்கு, பேக்கிங் கிளாஸுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இந்த தையல் கிளாஸுக்கு அனுப்புகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுப்புவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தையல் கிளாஸ் எல்லாம் ரெகுலேட்டட் இல்லாதது, சும்மா ஒரு டீச்சரை கூட்டிகிட்டு வந்து படித்து கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா பேக்கிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு அனுப்புறது 10 பேர் சேர்ந்து படிக்கிறதுக்காக, ஒன்றுமே தெரியாத ஒவ்வொருத்தரை பெரிய ஆளாக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கிளாஸஸுக்கு போகாதீங்க. பிகாஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பட் அது இல்லாமல் இதே ஃபீல்டில் ரெகுலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ரெகுலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்னால் ஆர்கனைஸ் பண்ணின சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஒர்த் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனால் இந்த குக்கரி கிளாஸ் போனீங்கன்னு சொல்கிறதும், நீங்கள் ஒரு பேக்கரி கோர்ஸ் செஞ்சீங்கன்னு சொல்கிறதும் வேறு. ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு ஜாப் எடுக்கலும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணினா பரவாயில்லை. அது இல்லாமல் நான் ஒரு குக்கரி கிளாஸ் போனேன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லாத விஷயம்.
கோர்ஸுக்கு என்ரோல் ஆகிக்கிட்ட உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணுற ஐடியா கொஞ்சமாவது வருதுன்னு சொன்னால் கட்டாயமாக அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் முதல் விஷயமா நான் சொல்கிறது. இதை கட்டாயம் மைண்டில் வச்சு கொண்டுட்டு நீங்கள் எந்த ஒரு கோர்ஸையும் சூஸ் பண்ண வேணும். நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன அந்த 4 விஷயத்தில் முதல் விஷயத்தை பார்ப்போம். நீங்கள் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண போகிறீங்கன்ற டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த லைனுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்கிறத முதல்ல யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கு வந்து A level நான் கம்ப்ளீட் பண்ண வேணும், O levelக்கு போகிறோண்டிக்கும். ஸோ நாங்கள் O levelக்கு உள்ள கைடன்ஸை வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது வந்து அந்த பிரேக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கான வீடியோன்னு சொல்கிறதுனால 2 பேருக்கும் பொதுவான விஷயங்களை மட்டுமே நான் இங்கே பேசுகிறேன். ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. தையல் சம்மந்தமானு சொன்னால் அப்பேரல் கோர்சஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் அப்பேரல் கோர்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் போக போகிறீங்களா? பேக்கரி என்று சொன்னால் பேக்கரியில் கூட லெவல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு லெவல்ஸுக்கு போகலாம். ஸோ அப்படி ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் போக போகிறீங்களா? இல்லை ஐடி சம்மந்தமான ஸ்டடீஸ், பிஸ்னஸ் சம்மந்தமான ஸ்டடீஸ், ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டடீஸ், இப்படி விஷயங்களுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்களா? இதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறத கட்டாயமாக இந்த கட்டத்தில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக, நீங்கள் வீட்டில் இருக்க போகிறீங்க, நான் எந்த விஷயத்துலையும் இந்த எஜுகேஷனல் சைடில் வந்து முன்னுக்காக போகிறதில்லைன்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யலும்னா, வீட்டில் இருந்துட்டு போகிறோம். நீங்கள் சும்மா எப்போவுமே ஒரு பொம்பளை பிள்ளை ஆயிக்கிறேன்னு சொன்னால் தான் இந்த ஒரு பிரச்சனை வரும். நான் வீட்டில் இருக்க போகிறேன், நான் வேறு எதையுமே படிக்கிறதுக்கு என் வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஆன்லைன் கோர்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். இது எஜுகேஷனல் சைடுக்கு வெளியே இருக்கக்கூடியது. இப்போ நான் இங்கே ஒரு கிளிப்பிங் ஒன்று இப்போ நான் காட்டுறேன். ஹெனான்னு சொல்கிறது வந்து இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கெட்டபிள். உங்களுக்கு வந்து ஆர்ட் ஃபீல்டில் வந்து சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ட்ராவிங் எல்லாம் நல்லா செய்வீங்க, பேசிக்கான அளவுக்கு சரி எனக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு பேஷன் இதாக இருக்குதுன்னா ஆன்லைனில் இந்த ஹெனா கோர்சஸை வந்து கண்டினியூ பண்ணிடலும். ஸோ அதில் கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். ஹேர் சம்மந்தமான இந்த ஹெனா வந்து ஹேருக்கு போடுவாங்க, இப்படியான விஷயங்களில் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணிலும், இப்படி நிறைய விஷயங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெனான்னு சொல்கிறேன். பிகாஸ் நானும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இல்லைண்டா கிரீட்டிங் கார்ட்ஸ் இது நானும் செஞ்சுட்டு இருந்தது. ஸோ இப்படியான விஷயங்கள் நிறைய அவைலபிள் ஆகிக்குது. இப்போ மார்க்கெட் வந்து நிறையவே இருக்கும். இப்படி கைப் பண்ணி வேலைகள் செய்கிறது, குவில்ட்டிங்னு சொல்லுவாங்க, குவில்ட்டிங், இந்த பேபி நெஸ்ட் எல்லாம் தைச்சு கொடுக்குறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் ப்ரொஃபஷனலாகவே உங்களுக்கு படிக்கலும், உங்களோட O levelக்கு பிறகும் A levelக்கு பிறகும். ஸோ அதுக்கு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்க போகிறதில்ல. ஒன்று இங்கிலீஷ் மீடியமில் வந்து டீச் பண்ணுறதுன்னா பேசிக்கான இங்கிலீஷை கேட்பாங்க. அப்படியும் இல்லைன்னா சில இடங்களில் வந்து தமிழ் அண்ட் சிங்களீஸ் தெரிஞ்ச டீச்சர்ஸே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு இது பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த விஷயத்துலையும் நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களோட ஸ்டடீஸை, இப்போ பொம்பளை பிள்ளைகளாக இருந்தேன்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஏர்னிங்கை கட்டாயமாக வச்சுக்கொள்ள வேணும். சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய திறன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நாங்கள் அதில் நிற்கவே வேணும். இன்னொருத்தர்கிட்ட கடைசி வரைக்கும் தங்கி நிற்கிறேன்னு சொல்கிறது யாருக்குமே நல்ல விஷயம் இல்லை. பொதுவாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு போனால் கூட நீங்கள் உங்களுக்குன்னு சொல்கிற ஒரு ஏர்னிங்கை வச்சுக்கொள்வது தான் நல்லது. ஸோ அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறன்ற டிசிஷன் எடுத்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை ஆன்லைனில் சரி நீங்கள் பர்சூ பண்ணுங்கள், அதில் சரி நீங்கள் கண்டினியூவாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி எஜுகேஷனல் சைடில் நான் முன்னுக்காக போகிறதில்ல, நான் வீட்டில் இருக்க போகிறேன், வேறு ஏதாவது ஒரு தொழில் ரீதியான ஒரு தகைமை ஒன்று எனக்கு வேணும், இப்படி இருக்கக்கூடிய பாய்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மெக்கானிக்கல் கோர்சஸ்க்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறையவே தேவைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. டெக்னிக்கல் சென்டர்ஸில் பொதுவாக டீச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு இக்ரா கேள்விப்பட்டிருக்கும். ஸோ இதை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இப்படியான நிறைய இடங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்றதுக்காக ப்ரொஃபஷனல் கோர்சஸாகவே நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நாளும் உங்களுக்கு நஷ்டமாக போகிறதும் இல்லை. உங்களோட கெரியர் நல்லாவே டெவலப் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால். அண்ட் மேக்கப்னு சொல்கிறது கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கு. நாங்கள் பொதுவாக வந்து இந்த ஹேர் கட்டிங் எல்லாம் செய்யக்கூடியவங்களை வந்து பார்பர்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் கீழே கொஞ்சம் போட்டு பார்க்கக்கூடிய ஆக்களாக தான் இருப்போம். ஆனால் ஹேர் கட்டிங் செய்கிறதுலையே எவ்வளோ ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது பொதுவாக எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், எவ்வளவெல்லாம் அதில் சம்பாதிக்கக்கூடியவை இங்கே இருக்கிறாங்க, அதில் எந்த அளவு தூரத்துக்கு போகலாம்னு சொல்கிறது. ஸோ இப்படி விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சர்ச் பண்ணி தான் படிக்க வேணும். எல்லா விஷயங்களுமே வந்து ஒருத்தர் ஈஸியாக உங்களுக்கு ஃபீட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. உண்மை அதுதான்.
அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் பிஸ்னஸுக்கு போகிறேன்னு சொல்கிறது. பொதுவாக நான் ஒரு பிஸ்னஸுக்கு இறங்குறேன்னா உண்டு எனக்கு வந்து இன்ஹெரிட்டட், அதாவது என் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். உண்டு ஒரு ஷாப்பை வச்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லை ஷாப் ஒன்று ரன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோன் ஷாப் ஒன்று ரன் பண்ண என் பேரண்ட்ஸ் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஓன் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் வந்து கேரி பண்ண வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறாங்க சொன்னால் நீங்கள் கட்டாயமாக அதில் இன்வால்வ் ஆகலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் கிடைக்குது ஒரு புதிய ஒரு வெஞ்சருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கொள்ளையிலும் உங்களோட ஐடியாஸ் வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஆக்களாக இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களை இணைச்சு கொண்டுட்டு இப்படி ஒரு பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு போகலாம். பிகாஸ் பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டிகிரி ஒன்று கட்டாயமாடி கேட்டால் ஐ வுடன்ட் சே தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். பட் உங்களுக்கு இந்த நஷ்டம் லாபம் இதெல்லாத்தையும் கணக்கு பார்க்குறதுக்கு, இந்த கணக்கு வழக்குகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக புதிய முறையில் மாடர்ன் சிஸ்டத்துக்கு வந்து செய்யக்கூடியவங்களாகணுண்டா இந்த விஷயத்தை நீங்கள் படித்து தான் ஆக வேணும். அப்படியானவங்க ஒரு டிப்ளமோ சரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் லைனுக்கு இன்வால்வ் ஆகலாம். அந்த பிஸ்னஸ் லைன் இன்வால்வ் ஆகிறத அடுத்ததாக ஒர்க். கட்டாயமாக ஏண்ட ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க்குக்கு தான் போக வேணும். ஏதாவது ஒரு ஜாப்பை தான் நான் தேட வேணும். எனக்கு இதுக்கு மேலே ஸ்டடீஸுக்கோ இல்லை பிஸ்னஸ் ஐடியாவோ எதுவுமே இல்லை, நான் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போக வேணும். இப்படி ஐடியாஸ் இருக்கக்கூடியவங்க கேர்ள்ஸுக்கு ஐ வுட் சே டீச்சிங். பொதுவாக வந்து நிறைய இடங்களில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லலாம் டீச்சர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க பேசிக்கான ஒரு சேலரிக்கு. ஸோ அந்த சேலரியில் நீங்கள் ஒரு டீச்சிங் ஜாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போகலாம். அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எடுத்துகிட்டே நீங்கள் இன்னும் ஃபார்வர்ட் ஆகலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஜாப்பை செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஜாப்லேருந்து வரக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட தகைமையை கூட்டிக் கொள்றதுக்கு தான் பார்க்க வேணும். பொதுவாக நான் ஃபாரின் கண்ட்ரி ஒன்றுக்கு போயிட்டு ஸ்டடி பண்ணுற ஐடியா இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டீச்சிங்காக வேண்டி வெளியே போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிய வருது. ஸோ அவுட் சைட் எக்ஸ்போஷர், வெளியே நீங்கள் போயிட்டு பழக தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வரக்கிட்ட தான் நானும் எனக்கு மற்றவங்களோட ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு வெளி ஆக்களோட ஹெல்ப்புன்ட்டு பொதுவாக எதுவுமே இருந்ததில்லை. நானாக தேடி எடுத்த விஷயங்களாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ அந்த வகையில் வெளியே போகக்கிட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நினச்சதே இல்லை நான் இந்த இடத்துலேருந்து வெளியே இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஸ்டடி பண்ண போகிறேன், என் கரியர் வந்து இப்படி இருக்க வேணும், இப்படி எல்லாம் எந்த விஷயமுமே எதிர்பார்த்ததில்லை. ஒரு டீச்சராக வர வேணும்னு சொல்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போக வேணும், இங்கிலீஷ் டீச்சராக வந்துட வேணும், எப்படி சரி இந்த ஐடியா மட்டும்தான் என் மனசில் இருந்தது. ஸோ அது நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு வந்து துவண்டு போகவானு சொல்லுவாங்க. சில விஷயங்களை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சின்னத்துலேருந்தே செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு போகிறோம், இப்போ நீங்கள் இப்போ டிசிஷன் எடுக்கக்கிட்ட இல்லை என் பேரண்ட்ஸுக்கிட்ட மணி இல்லை, ஸோ எனக்கு இதை செய்யலாம், அந்த மாதிரியான நிலைமைக்கு போகாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு லூப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இடம் வர்ற வரைக்கும் உங்களோட தேடலை விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒர்க் என்வாயன்மெண்ட்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன கம்பெனிஸ் இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு சேலரி ஒன்று தரப்போகிறது இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து சின்ன சேலரியாக தான் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறது வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் இதில் அர்த்தம் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால். இப்போ நான் இந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிட்டு பெரிய பிரேக் கொண்டு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலாக நிறைய யோசனைகள் இருக்கும். ஐயோ நான் ஒர்க் பண்ணலையே, எனக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறது இல்லையேன்னு சொல்கிறது. அந்த மாதிரியான நிலைமைக்கு போகாமல் இருக்கிறது கட்டாயமாக நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சதோட ஏதாவது ஒரு ஜாப்புக்கு அட்டென்ட் பண்ணுங்கள். பெரிய சேலரி எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். பார்ட் டைமாக வேறு ஏதாவது ஒரு ஜாப் செய்யலும். நல்ல விதமான ஜாப்கள் நிறையவே இருக்கும் இப்போ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாப் செய்யலும். இப்படி உங்களோட கரியரை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த டிசைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆக வேணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணத்தை தொடங்கினீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் எதிர்காலத்தில் இருக்கும். இந்த வீடியோ 2 விதமான ஆக்களை ஃபோக்கஸ் பண்ணினது உண்டு. எஜுகேஷனல் வைஸ் வந்து சிலவங்களுக்கு வந்து வீக், அந்த நாலேஜ் வந்து வீக்காக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஹையாக இருக்கும். இந்த 2 விதமான ஆக்களுக்கும் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை லைஃப் ஸ்கில்ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபோக்கஸ் பண்ண வீடியோ தான் இது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வேணும், இப்படி விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. அது டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நான் அந்த விஷயங்களை பற்றி தரவான ரிசர்ச் ஒன்று பண்ணிவிட்டு அதை பற்றின வீடியோஸையும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லைன்னு சொன்னாலும் நல்ல ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கும். பட் இங்கிலீஷ் மீடியமில் நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபாரினில் ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, இந்த மாதிரியான டவுட் எல்லாம் A-level கம்ப்ளீட் பண்ணினது போகிற நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டவுட்ஃபுல்லான ஆக்களுக்கு வந்து நான் நிறைய ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையாகவே அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கட்டாயமாக எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை மற்றவங்களோட
கூட ஷேர் பண்ணுவேன். உங்களோட பெட்மேட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட கிளாஸ்மேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நிறையவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸஸ், இந்த கைப்பணி வேலைகள் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறது, அதோடையே சேர்த்து இன்னமும் இங்குள்ள லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், இது எல்லாமே கட்டாயமாக நீங்களும் என்னோட சேனலில் வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். Keep supporting me until we meet in another video.